பேண்ட்லையும் பேக்லையும் ஜிப்பை பார்த்துருப்போம். எல்லா ஜிப்புலையும் ஒய்கேகேங்கிற சிம்பலா பார்த்துருக்கீங்களா? பேனா மூடியில எதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க? என்ன காரணமா இருக்கும்? இந்த போட்டோவில் இருக்கிற தொப்பி மேல ஏன் உருண்டையா இருக்கு? லிப்ஸ்டிக்கை மீன்ல இருந்து தான் தயாரிச்சிருக்காங்க. அப்படின்னா லிப்ஸ்டிக்கை நான்வெஜ்ஜா மாத்திருப்பாங்களோ? வெல்கம் ஃப்ரம் 712 சேனல். நான் உங்கள் சத்யா. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்க. பேனா மூடி மேல ஹோல்ஸ் இருக்கிறதா பார்த்துருப்போம். அந்த ஹோல்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பேனா மூடிய வாயில கடிக்கிற பழக்கம் இருக்கும். தவறுதலா பேனா மூடிய உள்ள இழுக்கிறப்ப பேனா மூடி தொண்டையில மாட்டிக்கும். ஹோல்ஸ் இருக்கிறப்ப எவ்வளவு உள்ள இழுத்தாலும் ஹோல்ஸ் வழியா வர காத்துனால மூடி உள்ள போகாது. ஹோல்ஸ் இருக்கிறப்ப மூடி தொண்டையில மாட்டிக்கிட்டாலும் ஈஸியா மூச்சு விட முடியும். இதனால எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் மூடியை எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம மூடியில ஹோல்ஸ் இருக்கிறப்ப பேனாவில் இங்கு கசிவதை தடுக்குது. மூடியை மூடுறப்ப அழுத்தம் இல்லாம மூடி மூட உதவுது. இதனால தான் மூடியில ஹோல்ஸ் வச்சிருக்காங்க. இனிமே பேனா வாங்குறப்ப மூடியில ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. யாரெல்லாம் பேனா மூடியில ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணவங்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு லைக்கை போட்டு விட்டுருங்க. கேக்கில் முட்டையை சேர்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை வெஜிடேரியனாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி பெண்கள் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கில் மீனோட செதில்கள் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. மீனோட செதில் முத்து மின்ற மாதிரி பளபளப்பாக இருக்கிறதுனால அதை அரைச்சி குவானைன்கிற படிக்க பொருளாக மாற்றுறாங்க. இதை வச்சு லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், ஐ ஷேடோஸ், மஸ்காரா, ஷாம்பு, குளியல் பொருட்கள் கூட தயாரிக்கிறாங்க. நீங்கள் வாங்குகிற மேக்கப் கிட்டில் மீனோட செதிலில் இருந்து கிடைக்கிற குவானைன் மென்ஷன் ஆகியிருக்கான்னு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்து வாங்குங்க. ஸ்டாக்கிங் தொப்பி மேலே உருண்டையாக பந்து மாதிரி வச்சிருக்கிறத பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு பழங்கால சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. பிரெஞ்சு கடற்படையினர்கள் ஒரு காலத்தில் கப்பலில் இருக்கிற மாலுமிகள் எல்லாரும் இது மாதிரி தொப்பியை அணிஞ்சிருக்காங்க. ஏன்னா கப்பலில் இருக்கிற ஒவ்வொரு கேபினும் சின்னதாக இருக்கிறதுனால தலை கேபினில் இடிக்காமல் இருக்க இந்த தொப்பியை பயன்படுத்தியிருக்காங்க. அது காலப்போக்கில் மாறி பொதுவாக எல்லா மக்களும் குளிருக்கு பயன்படுத்துகிற தொப்பி மேலே பாம்பாம் வச்சிருக்காங்க. உங்கள் வீட்டிலையும் சின்ன வாசல் வச்ச ரூம் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை டைம் தலையில் இடிச்சுக்கிட்டீங்கன்னு. நம்ம எவ்வளோதான் ரப்பர் பேண்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நாள்லேயே பிஞ்சு போயிடுது. இல்லைனா வாங்கின அடுத்த நாளே பிஞ்சிடுது. ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரப்பர் பேண்ட் ரொம்ப நாளைக்கு வரும். ரப்பர் பேண்ட் குளிர்ந்த, இருண்ட, உலர்ந்த, ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா ரப்பர் பேண்ட் ரொம்ப நாளைக்கு வரும். சில பேர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ குளிரானது ரப்பரில் இருக்கிற பாலிமரை தளர்த்துது. அதனால் ரப்பர் பேண்ட் பிஞ்சு போகாமல் ரொம்ப நாளைக்கு வருது. இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனேயே இதை இழுத்துறாதீங்க. அப்படி பண்ணுனா சீக்கிரம் வெப்பநிலை மாற்றம் ரப்பர் பேண்டை பலவீனப்படுத்தும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஃபோனில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் கீபோர்டை யூஸ் பண்ணியிருப்போம். டைப்ரைட்டிங் கிளாஸ் போய் கூட டைப்ரைட்டிங் கற்றுருப்போம். ஆனால் கீபோர்டில் இருக்கிற 3 சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி வாங்க பார்க்கலாம். ஸ்டீவ் வார்டஸஸ்ங்கிற வார்த்தை தான் லெஃப்ட் கையால் டைப் பண்ணுற ரொம்ப பெரிய வார்த்தை. லாலிபப்ங்கிற வார்த்தை தான் ரைட் கையால் டைப் பண்ணுற பெரிய வார்த்தை. டைப்ரைட்டருங்கிற வார்த்தை தான் கீபோர்டில் ஹரிசாண்டலாக டைப் பண்ணுற ரொம்ப நீளமான வார்த்தை. இது மாதிரி உங்களுக்கு வேற வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பல் துலக்க பண்டைய காலத்தில் எது மாதிரி முறையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். அந்த காலத்தில் பல் துலக்க வேம்பு, புதினா கிளையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1400 ஆண்டுகளில் சீனாவில் தான் மூங்கில் கைப்பிடியில் கடினமான முள்ளை இணைச்சி பல் துலக்கியிருக்காங்க. 1938 டாக்டர் வெஸ்டின் மிராக்கல் டூத்பிரஷ்னு நைலான் முள்ளை முதலாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் அப்பையும் மக்கள் பழங்கால முறையை நிறுத்தலை. ஆனால் இப்போ கூட கிராமப்புறங்களில் பல் துலக்க செங்கப்பொடி, சாம்பல், வேப்பங்குச்சி, ரோஜா பல்பொடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேண்ட்டில், பர்ஸில், பேக்கில் இருக்கிற ஜிப்பர் முதல்ல எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சால் சுவாரஸ்யமாக இருக்கும். கனடாவில் ஆரம்ப காலத்தில் ஜிப்பரை ஹூக்லெஸ் ஃபாஸ்ட்னர்னு அழைச்சிருக்காங்க. ஆனால் 1923 குட்ரிச் ஆடட் ஃபாஸ்ட்னரை பூட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூட்ஸில் இருக்க ஜிப்பை மேலே தூக்குறப்ப வர சத்தத்தினால எல்லாரும் ஜிப்பர்னு அழைச்சிருக்காங்க. ஜிப்பரை கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் அதை புகையில இருக்கிற பையெல்லாம் மூடுறதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. 1934 ஜப்பானில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜிப்பர் கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஒரு ஆண்டுக்கு 7 பில்லியனுக்கு அதிகமான ஜிப்பரை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அவங்களோட நிறுவனத்தோட பேரை தான் இப்போ வரைக்கும் ஜிப்பரோட முத்திரையாக வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஜிப்பிலையும் ஒய்கேகேன்னு இருக்குது. நீங்களும் ஜிப்பரில் ஒய்கேகேங்கிற முத்திரையை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.